நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள கோல்டு பாண்ட் திட்டத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த திட்டமானது டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. பொதுவாக ரிசர்வ் பேங்கில் இந்த கோல்டு பாண்ட் திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இதில் 1 கிராம் அதனுடைய வேல்யூ என்ன விலையோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கிக்க முடியும். அதே மாதிரி அதிகபட்சமாக 4 கிலோ வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயர், இப்போ ஏற்கனவே 2 இஷ்யூ முடிஞ்சிருக்கு, என்ன ஒரு இஷ்யூ வர மாதிரி இருக்கிறது. அந்த டோட்டலாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 4 கிலோ வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் முதலீடு பண்ண முடியும். குறைந்தபட்சம் 1 கிராம் வாங்கிக்கலாம். இந்த 1 கிராம் ரேட்டு 24 கேரட்டுடைய தங்கத்தினுடைய விலை என்னவோ அதை பேஸ் பண்ணி இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது 1 கிராம் நம்ம வாங்கணும், அதாவது 1 யூனிட் வாங்கணும் அப்படின்னா இந்த பாண்டோட ஸ்கீமில் அவங்க அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விலையானது 6199 ரூபாய். அதுவே நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணோம் அப்படின்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 6149 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த பாண்டோட மெச்சூரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள் நம்ம காத்திருக்கணும். இப்போ முதலீடு பண்ணிவிட்டு 8 ஆண்டுகள் கழித்து அப்போ என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டில் நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இன்பிட்வீன் இந்த 8 வருஷத்துக்கு இடையில் நம்ம ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 2.5% வட்டியை நம்மளுடைய சேமிப்பு கணக்கில் வர வைக்கிறாங்க. இந்த 2.5 கேரண்டீடாக அவங்க முதலீடு பண்ணுறாங்க, அதாவது கேரண்டீடாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன, இந்த 2.5 தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மற்ற ஃபிசிக்கல் கோல்டோ இல்லை மற்ற திட்டங்களில் ETF-லையோ நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த சந்தையினுடைய மதிப்புக்கு மட்டும்தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும். இதில் கூடுதலாக இந்த கேரண்டீடு ரிட்டர்ன் அப்படிங்கிறத 2.5% கொடுக்குறாங்க. இதை டிமேட்லையும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் NSE BSE அதன் மூலமாகவும் வாங்கிக்க முடியும். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன், அங்கீகரிக்கப்பட்ட வங்கி கிளைகள் மூலமாகவும் நம்ம முதலீடு செய்ய முடியும். இதில் கேபிட்டல் கெயின் கிடையாது. அதாவது மெச்சூரிட்டியில் நம்ம லாபத்துக்கு எந்த விதமான வரியும் நம்ம செலுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம ஃபிசிக்கல் கோல்டில் எப்படி வங்கிகளில் அடமானம் வைத்து நாம் லோன் வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த விதமான GSTயும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிற சமயத்தில் 5 ஆண்டுகள் கண்டிப்பாக லாக்இன் பீரியடு. 5 ஆண்டுகள் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது வேரியஸ் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம டிமேட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா, பையர் செல்லர் அவைலபிளாக இருந்தாங்கன்னா டிமேட்டில் நம்ம சேல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கடந்த காலங்களில், அதாவது 2015 தான் இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தினாங்க. கடந்த காலங்களில் இந்த திட்டம் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 அறிமுகப்படுத்திய ஒரு கோல்டோட கிராமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2684 ரூபா. அதனுடைய மெச்சூரிட்டி தொகையானது அப்போ முதலீட்டு பண்ண முதலீட்டாளர்களுக்கு கடந்த மாதம் நவம்பர் மாதம் கொடுத்தாங்க. அதாவது 6130 ரூபா. இதனுடைய நம்ம வட்டி விகிதத்தை நம்ம கணக்கிடும்போது 10.88% கிடைச்சிருக்கு. அதாவது 10.88% ஈல்டு கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா 2.5%, அதாவது ஆண்டுக்கு 2.5% வட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது 13.63%, அதாவது 13.63% ஈல்டு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஈல்டு அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யலாம். அதே போல் வருங்காலங்களிலும் இந்த திட்டமானது இதே ஈல்டு கிடைக்குமா, இல்லை அதிகமாக கிடைக்குமா, இல்லை குறைவாக கிடைக்குமா அப்படிங்கிறது அது சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தால இருக்கும். அதுவும் முதலீட்டாளர்கள் மனதில் வைத்து கொண்டு முதலீடை செய்யலாம். இதில் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிற, அதாவது நம்ம கோல்டாக டெலிவரி கொடுப்பாங்களா, இல்லை கோல்டு நம்ம என்கேஷ் பண்ணும்போது கோல்டாக கொடுப்பாங்களா அப்படின்லாம் நிறைய முதலீட்டாளர்களுக்கு சந்தேகம் எழலாம். இதில் அப்படிலாம் கிடையாது. இது டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவாதம் இந்த முதலீடுக்கு கொடுக்கப்படுகிறது.
ஸோ இதில் முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் மூலமாகவும் முதலீடு செய்யலாம். இல்லை நீங்கள் அருகில் உள்ள வங்கி கிளைகளிலேயோ அஞ்சலக மூலமாகவும் முதலீடு செய்யலாம். மேலும் ஒரு தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.